புதுசா கல்யாணம் ஆன நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்கு வந்தா அவன் பொண்டாட்டியோ 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி சீதாராமன்ற சீரியல் பார்த்துட்டு இருக்கு. கடுப்பான ஹீரோவா அவன் பொண்டாட்டியை திட்ட டெரரா ஒரு லுக் விட்டவனே இவன் அமைதியா படுத்துக்குவான். சரி நேத்து தான் ஒன்னும் நடக்கல, இன்னைக்காச்சும் ஏதாச்சும் மேட்டர் நடக்கும்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கும் அவ 9 மணி ஆனவொடனே சீரியல் பார்க்க ஆரம்பிக்க கடுப்பான ஹீரோவா டிவியை மறைச்சிக்கிட்டு போய் நிப்பான். ஹீரோ இப்படி பண்ணதுனால வெறியான அவன் பொண்டாட்டி பெரிய கட்டிலே ஒத்த கையில தள்ள இதை பார்த்த ஹீரோவா நீ சீரியலே பாருமான்னு தெரிச்சு அடிச்சு ஓடிடுவான். அடுத்த நாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்கும் இதே நடந்துட்டு இருக்கும். ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டோ இவனுக்கு சொல்றதெல்லாம் நம்பாம நைட் அவன் பொண்டாட்டி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவி ரிமோட்டை தூக்கி போட அதுல வெறியான அவனை தூக்கி போட்டு மிதின்னு வச்சிருவா. இதெல்லாம் பார்த்த ஹீரோவா அடுத்த நாள் நைட்டு 9 மணி எப்போ அவன் சொல்லிட்டு பதட்டத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. 9 மணி ஆனவொன்னு பயந்து அடிச்சு வெளியே ஓடி வருவான். வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது இந்த பிரச்சனை இவனுக்கு மட்டும் இல்ல மொத்தம் ஊருக்குமே இதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேற வழியே இல்ல, அந்த சாமியார் கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சாமியார் கிட்ட போவான். அந்த சாமியாரோ ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஒரு மந்திர தண்ணியை கொடுத்து உங்க ஒய்ஃபோட முடிய இதுல கட் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற ஆவி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லுவாங்க. இவங்களும் பயத்திலே முடிய கட் பண்ணி அந்த லிக்யூட்ல போட்டு வெயிட் பண்ண எந்த ரியாக்ஷனும் வராதனால அதை வச்சுட்டு போயிடுவானுங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியில இருந்து பயங்கரமா புகை வர அவனுங்களும் அந்த புகையெல்லாம் தள்ளி விட்டு பார்த்த பிறகுதான் தெரியுது தன்னால சீதாராமன் சீரியல் பார்த்தது அவனுங்க பொண்டாட்டி எல்லாம் அந்த வீட்டுல இறந்து போன பாட்டிங்கன்னு. பார்த்தா இந்த சீரியல் உங்க உயிரோடு இருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் இறந்த பிறகும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க.